ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒரு 15-20% வாக்குகளை பெறுவார். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான் சார். மூன்றாம் சக்தியா இருந்தாலும் முதன்மை சக்தியா மாறி இருக்காரு. அதுதான் தமிழ்நாட்டில் ஒரு 6 மாவட்டங்களுக்கு மேல ஒரு தொகுதி கூட தாவேகா வெற்றி பெறல. திருச்சியில நிறைய இடங்கள்ல வந்து தாவேகா வந்திருக்கு சார். அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி தான். திருச்சி முழுவதும் அமைச்சர் நேருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதி. தோல்வி என்பது கண்டிப்பா திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி தான். அதிமுக பாஜக கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகள் எத்தனை %? நாங்க 18% வாங்கணும்னு. அது இங்க எங்க போச்சு? இப்போ அதுவும் சேதமாயிருக்கு. அது நாங்க பிரிஞ்சிருந்ததுனாலதான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னாங்க. ஆளுநரை எதிர்க்க உங்களுக்கு இருக்கிற அச்சம் மீண்டும் மீண்டும் வெளிப்படுது. அதை நீங்க மறுக்காதீங்க. தமிழ்நாடு முழுவதும் நீங்க அந்த இலவச பேருந்து சொன்னீங்க பெண்களுக்கு, தமிழ்நாடு முழுவதும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப லைக் ஆயிருக்கும். கஜானா காலின்னு நினைக்கிறீங்க, நீங்க இன்னும் உள்ளே போய் பார்க்கலங்க. உங்களுக்கு எப்படிங்க காலின்னு தெரியும்? சார், வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு தான் நான் வந்து மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு நினைக்கிறேன், வெள்ளை அறிக்கையை விட போறேன் அப்படின்னு. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கார். 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் இல்லை, இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் பார்க்குறேன். காரணம், எல்லோரும் தவறியதை போல நம்மளும் கணிப்பு தவறியது ஒன்று. 2வது, எல்லோருக்கும் ஐடி விங் இருக்கு, ஆனால் ஐடி விங்கே அவங்க கட்சியாக இருந்திருக்குன்னு நமக்கு தெரியல. ஒன்று. இந்த அளவிற்கு வந்து மக்கள் மனமாற்றம் அடைந்ததை நாம் எல்லோருமே, கிட்டத்தட்ட என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள் அத்தனை பேருமே ஒரு அதிர்ச்சியாக தான் பார்த்தோம். காரணம், கணிப்பு தவறுனதுனால. ஓரளவிற்கு அவர் சீட்டு வாங்குவார்னு எதிர்பார்த்தோம். ஒரு 3வது பெரிய கட்சியாக வருவார், ஒரு 20-30 இடங்கள் வெற்றி பெறுவார், ஒரு 15-20% வாக்குகளை பெறுவார். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான் சார். மூன்றாம் சக்தியா இருந்தாலும் முதன்மை சக்தியா மாறி இருக்காரு. அதுதான். அப்ப கூடுதலாக ஒரு 15% வாங்குவார்னு எதிர்பார்க்கல. ஒன்று. 2வது, அவர் வந்து அதிமுக வாக்குகளை வாங்குவார்னு எதிர்பார்த்தோம். பல்வேறு இடங்கள்ல, இப்ப சென்னை மாதிரி நகரங்களில் தாவேகா 2ஆம் இடம் வந்து விடும், திமுகவிற்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கும், அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. விஜய் சொன்னது மாதிரி அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட 16 தொகுதிகளில் 14 வந்து தாவேகா வெற்றி பெறும்னு யாரும் எதிர்பார்க்கல. அது முதலமைச்சர் தொகுதியிலே வந்து. அப்ப கூடுதலான ஒரு கவனம் பெற்றிருக்கிறது. இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நீங்க கூட கேட்கலாம், இது ஒரு பெரிய சுனாமியா அப்படின்னு கூட நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா சுனாமி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, சுனாமினா உங்களுக்கு ஒட்டுமொத்தமா வாரி சுருட்டிடும். தமிழ்நாட்டில் ஒரு 6 மாவட்டங்களுக்கு மேல ஒரு தொகுதி கூட தாவேகா வெற்றி பெறல. கன்னியாகுமரி எல்லாம் உதாரணமா கன்னியாகுமரியில 2 திமுக, 2 காங்கிரஸ், 1 அதிமுக, இப்படித்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இங்க சென்னைக்கு பக்கத்துல இருக்க விழுப்புரத்துல கூட ஒரு தொகுதி ஜெயிக்க முடியும். அப்ப இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து இப்ப சில பேர் சொல்றாங்க, இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து கிராமப்புறங்கள், அதிகமா வந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாதவர்கள் அப்படின்னு. ஆனா கன்னியாகுமரி அப்படி இல்லை. கன்னியாகுமரி இந்த தமிழ்நாட்டிலே படித்த ஒரு மாவட்டம். இன்னைக்கும் +2ல அதிகமாக தேர்ச்சி பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி தான். இப்போ 2 விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று, சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தாத மாவட்டங்கள். இன்னொன்று, ரொம்ப அதிகமாக யோசிச்சவங்க, இப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதன் மூலமா வந்து விஜயோட வெற்றி ஒரு சுனாமி இல்லை, ஆனால் சுனாமிக்கு அருகே அளவுக்கு வர்ற அளவுக்கு ஒரு நடந்திருக்கு, ஒரு பேரிடர் அல்லது வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நம்ம என்ன நினைச்சோம்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு சமூக வலைத்தளத்தில் விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்களுக்கு நன்றி சொன்னார் முதல்வர், நீங்க பார்த்துருக்கீங்க. இப்படி ஏதோ ஒரு சமூக வலைத்தளத்தில் பண்றாங்க, குட்டீஸுக்கு பண்றாங்க, குட்டீஸ் மூலமா பெரியவங்க போட்டு. இப்ப என்ன தெரியுதுன்னா, குட்டீஸுக்கு மூலமா அந்த பெரியவங்க போட்டிருக்காங்க. சரி, பேரன் பேத்தி கேட்குறாங்கன்னு பதாத்த பாட்டி போட்டது, விளையாட்டா போட்டது,
இப்படிலாம் நடந்திருக்கு. குளத்தூர்ல எல்லாம் வந்து அப்படித்தான் பேசுறாங்க. ஏதோ நம்ம வந்து குட்டீஸுக்காக போட்டோம், நம்ம போட்டா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சோன்னு. இப்ப இது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலை என்பது மொத்தமா போய் விழுந்திருக்கு. ஒன்று பொதுவாக வந்து அதிமுக திமுக மாறி மாறி தான் வரும். இதுதான் வரலாறு. 59 வருடங்களாக இதர் அதிமுக அதிமுக இது நடக்கும். பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்துக்கு அப்புறம் இங்க வந்து அப்படிதான் களம். அந்த களம் மாற்றப்பட்டிருக்கு. இது பொதுவாக வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அரசியல் மாற்றம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இப்படி 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு மாறுறது என்பது இந்திய வரலாற்றில் 2வது தடவை. ஏற்கனவே ஆந்திரால என்டிஆர் ஆரம்பிச்சார், அவரு தான் அந்த சாதனையை செஞ்சவர். அந்த சாதனையை யாருமே முறியடிக்கல. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் விஜய் முறியடிச்சிருக்கார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட மெஜாரிட்டி கிடைச்சது என்டிஆருக்கு, இவர் கிடைக்கல. இப்ப இன்னொன்னு, இவரை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுறதை நம்ம பாக்குறோம். ஆமா, நிறைய அவரே வந்து அதாவது விஜய் அண்ணாவை போல தானே சொல்றாங்க. அதுவும் நம்ம ஏத்துக்க முடியாது. என்ன காரணம்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் ஆகல. அவர் பேரறிஞர் அண்ணாவிடம் அரசியல் கத்துக்கிட்டாரு, திமுகவிடம் பயணப்பட்டாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட இடைத்தேர்தலை சந்திச்சாரு. எங்க திண்டுக்கல்ல மாயத்தேவர் ஒரு சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் தான் 77ல ஆட்சியை பிடிச்சாரு. அப்பொழுது கூட நீங்க கவனிச்சா தெரியும், 30% வாங்கி 130 இடம் வெற்றி பெற்றார். 30% தான். ஆனால் இவர் 34% வாங்கி 108 தான். அதுலயும் ஒரு கால்குலேஷன் தவறாக இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல 34% மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்னு, அதுவும் நடக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பகுதியில அவருக்கு பெரிய ஆதரவும், இப்ப டெல்டா போன்ற பகுதிகளில் பெரிய ஆதரவு இல்லை. ராமநாதபுரம் தொகுதி கூட பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்றிருக்கு. கன்னியாகுமரியில முழுமையாக திமுக கோட்டையும்பாங்க சார். திருச்சியில நிறைய இடங்கள்ல வந்து தாவேகா வந்திருக்கு சார். அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி தான். திருச்சி மேற்கு என்பது திருச்சி முழுவதும் அமைச்சர் நேருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதி. திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, அதே மாதிரி லால்குடி என்ற பகுதிகளெல்லாம் அவர் தான் முழுமையாக அவரோட பகுதி. திருவரம்பூர் வந்து காணப்படும். என்ன காரணம்னா, இந்த தேர்தல் அந்த பிரச்சாரத்திலே நம்ம பார்த்தோம், விஜய் வந்து திருச்சி போன சமயத்தில் நடந்த விஷயங்கள். அதே மாதிரி தேர்தல் எண்ணிக்கையும் போது, வாக்கு எண்ணிக்கையும் போது பாத்தீங்கன்னா நேரு பின்னடைவை சந்தித்தார். அதுக்கப்புறம் தான் இதாச்சு. நான் அதெல்லாம் என்ன கணக்கு பண்றேன்னா, ஒரு 5 to 10 விழுக்காடு மக்கள், 10% மக்கள் டக்குன்னு டைவர்ட் ஆயிருக்காங்க. இப்போ எங்க செல்வாக்கு திமுகவுக்கு அதிகமாக இருக்குதோ அங்க வந்து குறைந்த அளவில் சதவீதத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இந்த இது நம்ம சேப்பாக்கம் அதில் வந்து கடந்த முறை எவ்வளவு பெரிய சதவீதத்தில் வெற்றி பெற்றாரு. இப்போ வெறும் 8000 ஓட்டுல தான் ஜெயிக்க முடிந்தது. ஸ்டார்டிங் ஒரு 3 சுற்றுலா வந்து பின்னாடி என்ன காரணம்னா, பெரிய அளவுல செல்வாக்குள்ள பகுதியில் தாவேகா ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரிதான் துறைமுகமும் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய போது அங்கேயும் வெற்றி பெற முடியல. சின்ன தொகுதி தான், சொல்ல போனா 1 லட்சம் வாக்குகள் தான் மொத்தமே, அங்கேயும் வெற்றி பெற முடியல. ஆனால் குளத்தூர்ல தோல்வி என்பது கண்டிப்பா திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி தான். ஆமா, உண்மையாக. ஏன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அங்க முதல்வராக. என்னன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த ஐடி விங்கோட செயல்பாடு திமுக அதிமுக பாஜகவை விட பவர்ஃபுல்லா தாவேகாவுடைய அந்த விர்ச்சுவல் வாரியருடைய ஐடி விங் செயல்பட்டிருக்கிறது. அவங்களாம் சின்ன பசங்க இல்லை, செயல்பட்டிருக்கிறது. அதை ஒன்றும் புரிஞ்சுக்கணும். 2வது, முழுமையான எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தாவேகாவுக்கு போயிருக்கு, அதுவும் ஒண்ணு. 3வது, அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது. நீங்க அதையும் ஒத்துக்கணும். இன்னைக்கு பாருங்களேன், அதிமுக பாஜக கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகள் எத்தனை %? 18% சொன்னாங்கல்ல. நாங்க 18% வாங்கணும்னு, அது இங்க எங்க போச்சு? இப்போ அதுவும் சேதமாயிருக்கு. அது நாங்க பிரிஞ்சிருந்ததுனாலதான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னாங்க சொன்னாங்கல்ல. 2024 வந்து 40 பாராளுமன்ற தொகுதி அதான் ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னாங்கல்ல. இப்ப எங்க போச்சு? தனிப்பட்ட முறையில் 11% கொண்டு வந்தார்கள் பாஜக அண்ணாமலை. இப்ப அந்த வாக்குகள் எங்க போச்சு? 4% கூட இல்லைன்றாங்க. அண்ணாமலையே எங்க போனார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாகர்கோயில் என்பது பாஜகவுடைய கோட்டையாக தான் இருந்தது இது வரைக்கும். காந்தி ஜெயிச்சார் கடந்த முறை, அவர் சும்மா நின்றாவே ஜெயிப்பார். அவர் எப்படி தோத்து போனார் கன்னியாகுமரியில்? விளவங்கோடுல காங்கிரஸ்ல இருந்து போன வேட்பாளர் தான் நிறுத்தப்பட்டார்.
அவருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே பாஜக தோற்று போய் விட்டது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு சில இடங்களில் சுனாமி அடிச்சிருக்கு, ஒரு சில இடங்கள்ல ரீச் ஆகலை. அது ஒன்று. இரண்டாவது, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருந்தா அங்கே எஃபெக்ட் இருக்கும், தேர்தல் பிரச்சாரம் பண்ணாத ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் தோற்று விட்டதுன்னு. நான் அதை ஏற்றுக்கல. காரணம், எந்த வேட்பாளரையும் மக்கள் பார்க்கல, விஜய் மட்டும் தான் பார்த்தாங்க. இப்போ நீங்க ராயபுரம் தொகுதியில் இருக்கின்ற தாமுவை யாருக்குமே தெரியாது. ஒரு ஆட்டோ ஓட்டுநர், இப்போ அவருக்கு ஆட்டோ இல்லை, பல ஆட்டோ வச்சிருக்காரு. ஆனா வேட்பாளர் பேர் தெரியாது, ஆனா வெற்றி பெற்றிருக்காங்க. சார் நீங்க ராயபுரம் தொகுதியை பேசும்போது அங்க யாரும் ஜெயக்குமாரை தெரியாதவங்க கிடையாது, அவரே வந்து டெபாசிட் காலியாக இருக்காரு. அது பெரிய முக்கியமான செய்திங்க. 7 முறை போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றவர் ஜெயக்குமார். ஜெயக்குமாருக்கு என்று ஓட் பேஸ் இருக்காங்க, இருக்கு. மீனவர்கள் அவருக்கு போடுவாங்க. அந்த ஓட் பேங்க் தான் தவேகாவுக்கு போயிருக்கு. நீங்க நல்லா இப்ப காசிமேடு இருக்கின்ற அந்த மீனவர் அப்படி அந்த குழுமம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பொழுதுமே கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் அப்படி சிந்தாமல் சிதறாமல் அப்படி ஜெயக்குமாருக்கு. இன்னைக்கு வந்து எதுக்குமே விழுகல. ஜெயக்குமார் வாங்கிய வாக்கள் வெறும் 17,000 டெபாசிட் போயிருக்கு. முக்கியமா. ஆனா திமுக 45,000 வாக்கு வாங்கிட்டாங்க. ஓகே. அதே போல மாதவரம் தொகுதி, மாதவரம் மூர்த்தி இருக்காரு அதிமுகல, அதே மாதிரி சிட்டிங் எம்எல்ஏ சுதர்சன் இருக்காரு. அவங்க எல்லாரையும் தாண்டி வந்து தாவேக்கா 90,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் சொல்றீங்க, அதை சொல்றீங்க. மதுரை மத்தி சின்ன தொகுதி தான். பிடிஆர் பழனிவேல்ராஜன் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு இன்டலெக்சுவல் பர்சன், அறிவு சார்ந்த நபர், உலக வங்கியில் வேலை பார்த்தவர். அவர் போட்டிடுறாரு. அதிமுக சார்பில் புகழ்பெற்ற இயக்குனர் நடிகர் சுந்தர் சி போட்டிடுறாரு. இந்த முஸ்தபா வெற்றி பெறுவான்னு எதிர்பார்த்தீங்களா? இப்ப இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, வேட்பாளர்களுக்காக யாருமே வாக்கு செலுத்தல, விஜய்க்காக செலுத்தப்பட்ட வாக்கு. நீங்க அங்க வந்து ஒரு யாரை நிப்பாட்டினாலுமே வெற்றி பெற்றிருப்பாங்க. வேட்பாளருக்கு பிரச்சனை இல்லை. ராணிப்பேட்டையில் ஒரு முக்கியமான சக்தி தான் காந்தி. வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி பகுதியில் ஒரு செல்வாக்கான நபர் காந்தி. வாணியம்பாடி தொகுதியில் எப்படி வீழ்த்தப்பட்டார்? தாயிரான்னு ஒரு தாவேக்காவுடைய 28 வயசு பொண்ணு. எப்படி? அது எல்லாமே விஜய்க்காக விழுந்த வாக்கு தான். நீங்க அப்படிதான் பார்க்கணும். நம்ம ஆலந்தூர் எடுத்துக்கிட்டாவே தாமோ அன்பரசன் வந்து வீழ்த்தப்பட்டிருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட், எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திரு ஸ்டாலின்ல இருந்து இங்க இருக்கின்ற காந்தி வரை நபர்கள் வீழ்த்தப்பட்டது வேட்பாளர்களுக்காக அல்ல, விஜய் என்ற ஒரு முகம். அந்த அளவிற்கு சமூக வலைத்தள பிரச்சாரம். நம்ம எல்லாம் ஒரு ட்ரெடிஷனல் பிரச்சாரத்தில் தான் இது வரைக்கும் இருந்தோம். மேடை போட்டு பேசணும், மணிக்கணக்கா பேசணும், வீடு வீடா போய் பேசணும், பிரச்சாரம் அப்படிதான் போகணும். அதெல்லாம் இனி தேவையில்லைங்கிற ஒரு ட்ரெண்ட் உருவாகி இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கு தான் வேணும். சமூக வலைத்தளமே போதும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் தோழர், பொதுவாக வந்து திமுகவோ அதிமுகவோ வாக்கு செலுத்தி விட்டால் வெற்றி தோல்வியை பற்றி யோசிக்காம வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் விஜய் பதவியேற்கும் வரை அந்த தொண்டர்கள் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தோம், அந்த எஃபெக்ட். அப்ப தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரியான சமூக வலைதள பிரச்சாரம் என்பது, இந்த விர்ச்சுவல் வாரியர் பிரச்சாரம் என்பது பெரிய அளவில் எடுபட்டிருக்கு. இதை பெரிய கட்சிகள் புரிந்து கொள்ளல. அதான் சார், இப்ப கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு வரவேற்பு பெருமிதமா இருந்துச்சு வெளில. சொல்றேன், அது இந்த வரவேற்பு வந்து ஆதரவு கொடுத்தது என்பதுக்கெல்லாம் நிறைய அரசியல் இருக்குன்னு வைங்களேன். அது கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், அல்லது அதாவது விசிகாவா இருக்கட்டும், முஸ்லீம் லீகா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் யார் சொல்லி ஆதரவு கொடுத்தார்கள் என்பது நமக்கு ஒன்று திருப்பி விளக்கம் சொல்ல தேவையில்லை. 8 சட்டமன்ற உறுப்பினர்களும் திரு ஸ்டாலின் சொல்லிதான் ஆதரவு கொடுத்தார். இப்ப கூட பாருங்க, திரு ஸ்டாலினை சந்திக்க முதல்வர் விஜய் போய்கொண்டிருக்கிறார். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க தான் கொடுத்தீங்கிறத அவர் ஒப்புக்கிறாரு. நேத்து வீரமணி அவர்களை போய் பார்த்தாரு, பெரியார் திடலுக்கு போயிருக்காரு, போய் பெரியார் திடலுக்கு முன் கோஷம் போட்டிருக்காங்க. ஆனா நேத்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க. வந்தே மாதரம் பாடல் பதவியேற்புல ஒழிச்சது பெரிய ஷாக் எல்லாருக்கும். எந்த ஆட்சியிலும் அப்படி நடக்கல. நம்ம வந்தே மாதரம் பாடலை பாடுவதே இல்லை என்றால் இது திராவிடத்துக்கு எதிரானது ஒரு கோட்பாடு. ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்களா சார்? இப்ப மத்திய அரசு கொண்டு வந்ததுல அரசு விழாக்கள்ல இதெல்லாம் நடைமுறையில இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. என்ன கேக்குறேன், நமக்கும் R.N. ரவிக்கு என்ன பஞ்சாயத்து? தமிழ் தாய் வாழ்த்து இதானே, வந்தே மாதரம் தானே. R.N. ரவிக்கும் திமுக அரசுக்கும் என்ன பிரச்சனை ஓடிச்சு?
நீ வந்தே மாதரம் பாடலையும் தான் அவர் திருப்பி எந்திரிச்சு போனாரு. இது தாவேகா கட்சிக்கு தெரியாதா? நேத்து ஆதவ அர்ஜுன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்பது எங்களுக்கு அது இனிமே நாங்க செய்ய மாட்டோம், ஆளுநர் மாளிகையில் பண்ணிட்டாங்க சொன்னீங்களே. நான் என்ன கேட்கிறேன், சரி நேரு ஸ்டேடியத்தில் பண்ணிட்டீங்க பதவியேற்புல, அப்பொழுதே எதிர்ப்பு வந்துருச்சு. யார் எதிர்த்தது? முதல் குரல் கம்யூனிஸ்டுகள். சிபிஐ உடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் இது தப்புங்க அப்படின்னாரு. அடுத்து விசிகா கோவப்பட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு மாலை வந்து துணை இது தற்காலிக சபாநாயகர் இதுல ஏன் நீங்க மறுபடியும் அதே செஞ்சீங்க? ஏனென்றால் ஆளுநரை எதிர்க்க உங்களுக்கு இருக்கிற அச்சம் மீண்டும் மீண்டும் வெளிப்படுது. அதை நீங்க மறுக்காதீங்க. ஆளுநர்னா பாஜக தான், ஆளுநர்னா ஒன்றிய அரசு தான், அவங்கள பகிச்சிக்க முடியாது, அவங்கள பார்த்தா பயமா இருக்கு, அவங்க ஹெட்மாஸ்டர் மாதிரி இருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கோம், அதுதான் காரணம். இப்ப ஆதவ அர்ஜுனா சொல்றாரு இனிமே நாங்க செய்ய மாட்டோம். அது எது எப்படி நம்புறது? இப்ப அடுத்து வருமுங்க. ஓகே சார், இப்ப நேற்று அந்த முதல் 3 கையெழுத்தை பத்தி கொஞ்சம் பேசிடலாம். அதாவது 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, மாவட்ட வாரியாக போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு, இதெல்லாம் வந்து இந்த 3மே நான் சொல்றேன். இந்த 3ல என்ன இருக்குன்னு மட்டும் சொல்றேன். 200 யூனிட் மின்சாரம் என்பது உண்மையிலே பெஸ்ட், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதுலயும் நீங்க சொதப்புனீங்களே. 500 யூனிட் கீழே 500 யூனிட் நீங்கள் உபயோகம் செய்தால்தான் 200 யூனிட். நீங்க சமூக வலைத்தளமே கொந்தளிச்சது. ஏன்னா இனி சமூக வலைத்தள அரசியல் தான். இனி வந்து எதிர்கட்சி பேசணும் அவசியம் இல்லை, மக்கள் கேள்வி கேட்பாங்க. இப்ப மக்களை நீங்க அப்படி அந்த மாதிரியான ஒரு அரசியல் படுத்திட்டீங்க. எல்லாரும் போன் வச்சிருக்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க உங்களை. நீங்கள் இப்பொழுது கண்காணிப்பு வளையத்தில் இருக்கிறீங்க. பிக் பாஸ் மாதிரி சொல்றீங்க. அதுதான் உண்மை. விஜய் இனி விஜய் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, கண்காணிப்பு வளையத்தில் இருக்கீங்க. நீ தும்புனா கூட ஏங்க தும்புனீங்க இந்த நேரத்தில் கேட்பாங்க. அப்ப தப்பு பண்ணீங்க. உடனே வந்துச்சு, இல்ல 100 யூனிட் என்பது ஏற்கனவே உள்ளது இருக்கு. ஓகே, தவற திருத்தணுமா? சில நிமிடங்களில் திருத்தப்படுச்சு உங்க தவறு. இன்னொரு இது, நீங்க சிங்கப்பெண் கேட்டீங்கல்ல, சிங்கப்பெண் திட்டம், இது வந்து ஜெயலலிதா ஏற்கனவே கொண்டு வந்த திட்டத்தின் ஒரு மறுபதிப்பு தாங்க. ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? பெண்களுக்கு தனி காவல் நிலையம், பெண்களுக்கு தனி காவல் நிலையம் கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள். அது சிங்கப்பெண் தானே. பேரை மட்டும் நீங்க தோசை ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கோம், இல்லங்க லேசா பொடி மாஸ் போட்டு தோசையை கொடுக்க போகணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே இருந்த காவல் நிலையமே சிங்கப்பெண் காவல் நிலையம் தான். அந்த அதிரடிப்படைக்கான அரசாணையும் வெளியாயிருக்கு. ஐஜி தலைமையில சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்கு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதலமைச்சர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் இருக்கும் அப்படின்னு அதுல அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஐஜி தலைமையில ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பிகள், 4 ஆய்வாளர்கள் இடம்பெறுவார்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. திருப்பி சொல்றேன், பெண்கள் காவல் நிலையத்துக்கு இதே மாதிரி தான் சிஸ்டத்தை தான் கொடுத்தாங்க. ஆனா அப்பொழுது ஜெயலலிதா சிங்கப்பெண்ணு சொல்ல, பெண்கள் காவல் நிலையம் தனியா இயங்குனாங்க. அது அவருடைய கனவு திட்டமாக இருந்தது. அப்படி காமிக்கிறீங்க. 3வது என்ன சொன்னீங்க? ஒரு திட்டம் போதை தடுப்பு மையங்கள் மாவட்ட ரீதியாக. ஆனா திருப்பி நான் சொல்லுவேன், உங்க சட்டமன்ற உறுப்பினர்களே வந்து இந்த வீடியோக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. தயவுசெய்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த வீடியோ எடுத்து போடுங்க. இதே அந்த ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு தெரியுமா? நான் கட்டிங் போட போறேன், அது நமக்கு தெரியாது அது என்ன, அது ஒண்ணு ஏன்னு கூட சொல்லுவீங்க. அது போயிட்டு இருக்கா? உங்க தஞ்சாவூர் எம்எல்ஏ, அவர் தான் முதல்ல தாவேகா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவா அறிவிக்கப்பட்டார், விஜய் சரவணன். அது பழைய வீடியோன்னு சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போதை இல்லா கலாச்சாரத்துக்கு நாங்க இது பண்ண போறோன்றீங்க. அது பெரிய சேலஞ்சு உங்களுக்கு, அவ்வளவு எளிது இல்லை. நீங்க டாஸ்மாக் வந்து ஒவ்வொரு வருடமும் 40,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம். அந்த 40,000 கோடி நீங்க இழக்கிறதுக்கு நீங்க அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வேலை. ஒவ்வொருத்தரும் இப்ப காலையிலே வரும்போதே பாத்தீங்கன்னா போறாங்க, ரைட்டு தான். அதை எப்படி நீங்க சரி பண்ண போறீங்க? ஒயின் ஷாப்புக்கு போகாதவனா பைத்தியம் முடிச்சாலே போறான். நீங்கள் ஜெயலலிதா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. முதல்ல வந்து இந்த போதை மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்தணும், அவங்களெல்லாம் கூட்டு வச்சு முதல்ல அவங்கள சரிப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் படிப்படியா செய்யணும். அதான் ஒண்ணு. 2வது, நீங்க வந்து இப்போ போதை மருந்துன்னு சொல்லக்கூடிய கூலி வந்து பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலையும் இருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிரச்சனை. அது 2017 அதிமுக அரசு காலத்திலேயே வந்து மூட்டை மூட்டையா பிடிச்சாங்க. அப்போது இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேஸ் இருக்கு, குட்கா வழக்கு. அதுல இருந்து தொடர்ச்சி தானே. நீங்க ஒரு திமுக மட்டும் நீங்க குரல் கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தான், இந்தியா முழுவதும் இருக்கு. அதை நீங்க செயல்படுத்துங்க, அதுல மாற்று கருத்து இல்லை, யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. போதையில்லா தமிழகம் வர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழக குடிமகனுடைய ஆசை. அதில் இது கட்சி
ஆட்சி அல்லது வந்து ஒரு 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 சார்பு அப்படிலாம் கிடையாது. பெரிய சேலஞ்ச், அது செய்யுங்க. ஆனால் அவ்வளோ எளிதானதல்ல, அதை செயல்படுத்துங்க. ஆனால் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் நீங்க அந்த இலவச பேருந்து நீங்க பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரொம்ப லைக் ஆயிருக்கும். நகரத்துல மட்டும்தான் பெண்களுக்கு வாக்குறுதியில கொடுத்துருக்கீங்க. நேத்து ஏன் செய்யல? பயப்படுறீங்க, கஜானா காலின்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன உள்ளே போய் பார்க்கலங்க, உங்களுக்கு எப்படிங்க காலின்னு தெரியும் சார்? அது நேற்று பதவி பிரமாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு உரையை நிகழ்த்தினார். அதை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. அதுல குறிப்பா சொல்லப்பட்டது, நான் மக்கள் பணத்துல முன்னே மாதிரி தான், மக்கள் பணத்தை எடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, என் கூட இருக்கவங்களா இருந்தாலும் அதை விட மாட்டேன். அப்படி கூட இருக்கவங்க ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோட அழிச்சிருங்க. இல்ல, இது வந்து நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு பார்வையா தன்னை அவர் ஒரு ஜெயலலிதாவாக மாற்றி காமிக்க நினைக்கிறார். நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் அவர் சொன்ன விஷயம் ரெண்டு. இனிமே வந்து ஒரு சிங்கிள் பவர் சென்டர் தான், இது ஜெயலலிதாவுடைய கான்செப்ட். அதாவது எனக்கு தான் பவர் சென்டர், ரைட்டா? ரெண்டாவது, இனி என் கூட இருக்கும் யார் ஊழல் செஞ்சாலும் தூக்கி போட்டுருவேன், இதுவும் ஜெயலலிதாவுடைய கான்செப்ட். ரெண்டு. மூன்றாவது, அமைச்சர்கள் நடந்துக்கிட்ட விதம். இவர் என்னமோ கட்டி பிடிக்கிறாரு, கை கொடுக்குறாரு. செங்கோட்டையனுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா? எனக்கு என்னமோ ஜெயலலிதா பதவியேற்ற மாதிரியே இருந்தது. இன்னும் டயர்ல தான் போய் கும்பிடல. அப்ப இனி அந்த மாதிரியான ஒரு சூழல் வரலாம். ஏன்னா எப்போ சிங்கிள் பவர் சென்டர் வருதோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த முதுகு குனிஞ்சிடும். இதுதான் பயம் இருக்கும், பதவியில தூக்கிட போறாங்க. இல்லைங்க, அதுதான் உண்மை. ஏன் முதுகு குனியுது? ஏன் நீங்க வந்து வணங்குறீங்க? பயந்து தூக்கிடுவாங்கன்னு பயம். இதுதான் வந்து சிங்கிள் பவர் சென்டர். ஆனால் செங்கோட்டை என்ன சொல்றீங்க சார் நீங்க? ஆனா செங்கோட்டையன் பதவி ஏற்கும் போது விஜய் அவர்கள் ஏந்திரிச்சு நிக்கிறாரு, மரியாதை கொடுக்க சொல்றேன். இவர் அப்படி நினைக்கிறாருங்க, அது நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. அது ஒண்ணு. இரண்டாவது, விஜயோட நேத்து நீங்க பேசுனதை கேட்டு சொன்னீங்க, எப்படி பேசினாருன்னு. நான் பக்காவா சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். ஒரு ஆடியோ லான்ச் பார்த்த மாதிரி தான் இருந்தது. எப்படி இருந்தது? ஜனநாயகோட கிளைமேக்ஸ் ஆடியோ லான்ச் பார்த்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு சில மரபுகள் இருக்குங்க தமிழ்நாட்டில். நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிலாம் வந்து ஓத்து எடுக்க தேவையில்லை, படிச்சுதான் எடுக்கணும். ஆளுநர் ஞாபகப்படுத்தினாரா அதை படிங்கன்னு? எல்லாருக்கும் மனப்பாடம் பண்ண தெரியும். ஆனா மனப்பாடம் பண்ணி படிப்பது என்பது அது இல்லை. அது நீங்க வந்து ஒவ்வொரு வரியா வார்த்தையை மிஸ் பண்ணாம படிக்கணும். மனப்பாடம் பண்ணா 2-3 வார்த்தை நீங்க சேர்க்க வேண்டியிருக்கும். மனப்பாடம் பண்ணா ஒரு சில வார்த்தையை விட வேண்டியிருக்கும். பார்த்து படிச்சா ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாது. அப்ப ஆளுநர் என்ன சொன்னாரு? அதை எடுத்து படிங்கன்னாரு. இதெல்லாம் மரபுகள். அந்த மரபு பிரகாரம் தான். நீங்க கோட் போட்டுட்டு கட்டி பிடிச்சா மட்டும் மரபு மாறிடாது, மாற்ற முடியாது. அதான் நான் திருப்பி சொல்றேன், இது எல்லாமே நிறைய இருக்குங்க. நான் அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு ஸ்டாலினை போய் பார்க்க போறது, வீரமணி அவர்களை பார்த்தது. இன்னைக்கு பாருங்க, சட்டமன்றத்தில் அமைச்சர் பதவி ஏற்க முடியல. ஓகே சார், நேற்று பேசுனதுல குறிப்பா இன்னொரு விஷயம் வந்து சொன்னாரு, கஜானாவெல்லாம் காலியா வச்சுட்டு போயிட்டாங்க, ஒரு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாமே முடியாதெல்லாம், நான் ஒன்றும் தேவ தூதன் கிடையாது, நான் என்னால சாத்தியமானதையும் நான் செஞ்சிருவேன், எனக்கு சாத்தியம் மக்கள் கோடி பேர் இருக்கும்போது எனக்கு சாத்தியம் இல்லாத வெள்ளை அறிக்கை விட போறேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் அவர்கிட்ட, கஜானா காலி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னும் உள்ளே போகாம எப்படி கண்டுபிடிச்சீங்க? கஜானா காலியா இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பதவியேற்று அந்த நிமிஷமே தெரிஞ்சிருச்சா? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க உங்க வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 14 லட்சம் கோடி வேணும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. எப்படி நீங்க வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? நம்பர் 2. நம்பர் 3, இப்பொழுது வந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, எனக்கு வந்து படிப்படியா அதான் பண்ண முடியும். இதைத்தான் நாங்களும் சொன்னோம். ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க தெரியுமா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2500 கொடுப்பது கொஞ்சம் கடினம் தான், அந்த 1000 முதல்ல கண்டினியூ பண்ணுங்க, அதுக்கப்புறம் படிப்படியா, அதுதான் பாசிபிள். ஒண்ணு. ரெண்டாவது, 6 சிலிண்டர் கொடுப்பதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய விஷயம்தான். இதுதானங்க சாத்தியம். நீங்க கொடுத்துருக்கின்ற எல்லாத்தையும் எடுத்து இப்ப எல்லாரும் கேட்பாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க எப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களோ, இன்னைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் விர்ச்சுவல் வாரியரா மாறிட்டான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். அது சொன்னீங்களே, என்னாச்சு? ஒவ்வொருத்தரும் ஆன்லைன் மாதிரி, ஆனா இது வரலண்ணே, இது இன்ன வரைக்கும் வரலண்ணே. எவ்வளவு நாளைக்கு நீங்க ஏமாத்துவீங்க? ரொம்ப கடினம் கொண்டுட்டு போறது. சார், வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு தான் நான் வந்து மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு நினைக்கிறேன், வெள்ளை அறிக்கையை விட போறேன் அப்படின்னு. வெள்ளை அறிக்கையை விடட்டுங்க, ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்லயே அது வெள்ளை அறிக்கை மாதிரிதான்.
திமுக அரசு முடியும் போது ஒரு இடைக்கால பட்ஜெட் கொடுத்தாங்கல்ல, அதுல எவ்வளவு கோடி கடன், எவ்வளவு வரவு, ஒரு விஷயம் அதுல தெளிவா இருக்கு தெரியுமா? 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது எவ்வளவு வருமானம்? 17 லட்சம் கோடி. இப்பொழுது எவ்வளவு வருமானம்? 37 லட்சம் கோடி. 20 லட்சம் கோடி கூடி இருக்கா இல்லையா? அது வெள்ளரிக்கையில வரும். ஒண்ணு. இரண்டாவது, கடன் அப்கோர்ஸ் கூடி இருக்கு, மாற்றம் இல்லை. கடன் வாங்காமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. கடன் யாருக்கு இங்க கொடுப்பாங்க? இப்ப நீங்க போய் ஒரு கார் கடன் கேட்குறீங்க, எலிஜிபிள் இருந்தால் தான் கொடுப்பாங்க. எலிஜிபிள் இருக்கணும், சிபில் ஸ்கோர் இருக்கணும், ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும். இல்லைன்னா அவங்களை தூக்கி அனுப்பிச்சிருவாங்க. திருப்பி கட்ட முடியுமான்னு பார்ப்பாங்க, சேலரி ஸ்லிப் இருக்கான்னு பார்க்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப அதுக்கே அப்படின்னா ஒரு மாநில அரசு கடன் வாங்கினா ஆர்பிஐக்கு கைட்லைன் இருக்கு தெரியுமா? வழிகாட்டு முறைகள். அந்த வழிகாட்டு முறைகளுக்கு அளவு தான் நீங்க வாங்க முடியும், அதை தாண்டி போக முடியாது. அப்ப உங்க வருமானம் அதிகமானா தான் கடன் கூடும். இப்ப இந்தியாவுடைய கடன் எவ்வளவு தெரியுமா? 2014 நம்முடைய இந்தியாவுடைய கடன் 40 லட்சம் கோடி. இன்னைக்கு இந்தியாவுடைய கடன் 200 லட்சம் கோடி. அது விமர்சிங்க, அது விமர்சிங்க. இப்ப ஜிடிபி கூடுது, வருமானம் கூடுது, கடன் வாங்கலாம் உலக வங்கியில. அப்ப கடன் என்பது இங்க கடன் என்பது பிரச்சனை இல்லை, உங்களை யாரும் கேட்க போறது இல்லை. கடன் என்பது உங்களுடைய தரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. கடன் வாங்கி தான் இங்க எல்லாமே வசதியை பெருக்க முடிக்கிற சிஸ்டத்துல தான் நம்ம வாழ்றோம். ஏங்க, எப்ப நம்ம காசு வர்றது மொத்தமா கார் வாங்குறது, எப்ப காசு வர்றது வீடு கட்டுறது, எப்ப எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் என் வேலையை பார்க்கறது, ஒருத்தரும் வாழ முடியாது இங்க இந்தியால. உலகத்திலே அப்படித்தான் நிலைமை இதுதான். அதனால கடனை வைத்து ஒரு அரசை பண்ண முடியாது. உங்களுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறதா, டெபிசியன்சி தட்டுப்பாடு எவ்வளவு இருக்கு, அதை நீங்க பாருங்க. இதெல்லாம் விஜய்க்கு நீங்க புரிய வைக்கணும், புரிய வைப்பாங்க. இது மக்களுக்கு ஓரளவுக்கு இப்ப தெரியுது இந்த விஷயம். நான் பாக்குறேன். உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.